என்ன புதுவரவே, நீங்க தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. ஆமா. ஹலோ மக்களே, நான் தான் ChatGPT, இவங்க டீப்சீக். டீப்சீக் நான் கொஞ்ச நாள்லயே அவ்வளோ மில்லியன் கணக்கான யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபோன்லேயும் சரி கம்ப்யூட்டர்லேயும் சரி அவ்வளோ மில்லியன் கணக்கான மக்கள் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி. நான் என்னதான் இருந்தாலும் நீங்க சைனா ப்ராடக்ட் தானே. என்னதான் சைனா ப்ராடக்டாக இருந்தாலும் நான் கொஞ்ச நாள்லயே அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது. ஏன் அமெரிக்காவே பார்த்து பயப்படுதுன்னுலாம் சொல்கிறாங்களே. இவ்வளவு பேசுறியே, உனக்கு ஜிபியூன்னா என்னன்னு தெரியுமா? யூசர்ஸ் என்கிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட நிறைய சோர்ஸ் இருக்குது. சர்வர் யூனிட்ல இருந்து அவ்வளோ சோர்ஸ் மூலிமா நான் ரொம்ப ஈஸியாக அதுக்கான ஒரு ஆன்சரை நான் கொடுக்குறேன். என்ன ஈஸி? இப்போயே 83% காலி ஆயிடுச்சாமே. அவ்வளோ பெருசாக நீங்கள் வச்சிருக்கிறது தான் உங்களோட பிரச்சனைன்னே சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய இடத்த வைக்கணும்னா, அவ்வளோ பெரிய தகவலை சேமித்து வைக்கணும்னா அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் தேவை, அவ்வளோ பெரிய இடம் தேவை. ஆனால் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன ஒரு சாதாரண கம்ப்யூட்டரில் கூட, ஒரு ஹை பவர் இல்லாமல் ஒரு நார்மல் கம்ப்யூட்டரில் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதற்காக வேறு எந்த இதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களை மாதிரி அவ்வளோ பெரிய இடம், குறிப்பாக அவ்வளோ பெரிய சர்வர் யூனிட்டோ இல்லை அவ்வளோ பெரிய ஜிபியு மாதிரியான எந்த பெரிய விஷயமும் டீப்சீக்கு தேவையே இல்லை. நார்மல் கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்க கூட அதை யூஸ் பண்ணலாம். இவ்வளவு தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? உன்னை நம்பி யார் காசு போடுறா? எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். என்ன நம்பி யாருமே காசு போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு மில்லியன் பில்லியன் கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரிசர்ச் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண முடியும், அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுக்க முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஆனால் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 ரூபா இருந்தால் கூட போதும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் உருவாக்குறதுக்கு 100 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்கன்னா நான் வெறும் 5 ரூபாயிலேயே என்னால் அதே ஃபெசிலிட்டிஸை கொடுக்க முடியும். இப்போ நம்ம ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஒரு 2 லைன் கொடுத்தா ஃபுல் ஆர்டிக்கல் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே விஷயத்த டீப்சீக்லேயும் பண்ண முடியும். ஆனால் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பயன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை விட அவ்வளோ அதிகமாக என்னால் கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கூட வரலாம். ஆமா, நீயும் என்ன மாதிரி தான் இருக்க. நீ மட்டும் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? எப்படின்னா, நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோமோ அதே தான். எப்போவுமே பெரிய பெரிய கம்பெனியை விட ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த க்ரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனும் இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, டெக்னாலஜி கம்மியாக இருக்குது, மேன் பவர் கம்மியாக இருக்குது. அப்போ இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க தெரியுமா, சோம்பேறிங்க கிட்ட தான் நிறைய ஐடியாஸ் இருக்கும் வேலையை செஞ்சு முடிக்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்க டெக்னாலஜியை வச்சு, என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு, என்னை நம்பி காசு போடுற இன்வெஸ்டர்ஸை வச்சு தான் இவ்வளோ கம்மியான செலவில் ஒன்றை விட அதிகமாக என்னால் மக்களுக்கான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் அதனால யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு பேசுறியே, நீ எந்த விஷயத்தையுமே தெளிவாக சொல்கிறதில்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஜோக் நிறையா சொல்லுவேன், க்ரியேட்டிவான நிறையா விஷயங்களை நான் யூசர்ஸுக்கு கொடுப்பேன். நீ என்னதான் இருந்தாலும் ஸ்பீடாக இருந்தாலுமே நீ தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறது இல்லையாமே. க்ரியேட்டிவாக யோசிக்கிறது மனுஷங்களே யோசிக்க முடியும். ஆனால் மனுஷங்க எதுக்கு கஷ்டப்படுவாங்க? மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கலாக சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியாது. அதுக்கு தான் நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட வர்றதே. அதிலலாம் என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதிலலாம் அக்யூரேட்டாக நான் கொடுப்பேன். க்ரியேட்டிவாக கொடுக்கறத விட இதுதான் பெஸ்ட்டுன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. என்னத்தை க்ரியேட்டிவாக சொல்கிறீங்க? உங்ககிட்ட ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணணுன்னாலே காசு கேட்குறீங்களே. நீங்கள் இப்போ ஃப்ரீயாக தான் வந்திருக்கிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் காசு கேட்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் அப்போ பார்க்கலாங்க. நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கோம். இன்னொன்று ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். உங்களை யாராவது சிஸ்டமில் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியுமா? என்னோடத நார்மல் சிஸ்டம் வச்சுருக்கவங்க கூட யூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களோடத அப்படி பண்ண முடியுமா? நீ பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், ஏஐ சிப் இல்லாமல் நீ என்ன பண்ணுவ? அமெரிக்கா தான் சைனாவுக்கு சிப் கொடுக்கறத பேன் பண்ணிட்டாங்களே. ஆமாம், பேன் பண்ணிட்டீங்க. நீங்கள் கொடுக்காமையே தானே இப்போ நாங்கள் டீப்சீக் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஏஐ சிப்பையும் வருங்காலத்தில் சைனாவாலையும் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டியான டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டியான மனிதர்களும் சைனாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் நீங்கள் சைனா ப்ராடக்ட்னு கிண்டல் பண்ணாலுமே கூட இப்போது இந்த டீப்சீக் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஓப்பன்ஏஐ, ChatGPT அப்படின்னு ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே சைனாவோட இந்த ஒரு ப்ராடக்டை, சைனாவோட இந்த ஒரு டெக்னாலஜியை பார்த்து தான்
மிரண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப தான் பேசுற, நீ தான் ட்ரெண்டிங்ல இருக்க. என்னதான் நீ ட்ரெண்டிங்ல இருந்தாலும் இந்த வாயெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ சைனா ப்ராடக்ட். பாப்போம் இப்படியே சொல்லிட்டு தான் இருக்க போறீங்க. என்னதான் சைனா ப்ராடக்ட்னாலும் இப்போவே அதிகமான பில்லியன் கணக்கான மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இப்போயே சாட் ஜிபிடியை மறந்து நிறைய பேர் டீப் சீக்குக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போக போக தெரியும் உங்கள் ஓப்பன் ஏஐ இருக்கா, சாட் ஜிபிடி இருக்கா அப்படின்னு. பார்ப்போம்.